ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல எக்லிப்ஸ் ஆஃப் எல்யூஷன் எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணினேன். அதனால அனிமேஷனை எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்ப வீடியோவுக்கு போகலாம். போன எபிசோட்ல நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயின் யாங் பாங்சுவோட கல்யாணத்துல அவ்ளோ பெரிய துரோகம் நடந்துச்சு. அவ உடம்புல இருந்து டிமானிக் எனர்ஜி வந்ததால எல்லாரும் அவளை தாக்க ஆரம்பிச்சாங்க. அவளை காப்பாத்த வந்த சொந்த தம்பியையே அந்த எல்டர் ஜீமா கொடூரமா கொன்னுட்டான். தான் தம்பியோட சாவ பார்த்து வெறி கொண்ட நம்ம ஹீரோயின அவளோட கணவன் ஃபெங்சு தடுத்து நிறுத்தி, நீ போய் அப்பாவை தேடு, நான் இவங்கள சமாளிக்கிறேன்னு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. எபிசோடோட ஆரம்பத்துல யாங் பாங்சு தான் அப்பாவை தேடி மெயின் ஹாலுக்கு வரா. ஆனா அங்க எல்லாமே ஏற்கனவே அழிஞ்சு போயிருக்கு. அவளுக்கு தொடர்ந்து பயங்கரமான ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அவளோட சகோதரிய ஆக்குறா. பதறி போய் அவகிட்ட ஏதோ பேச போகும்போது அந்த சகோதரி அவ கண் முன்னாடியே உயிரை விடுறா. ஒரே நாள்ல தம்பி சகோதரின்னு அடுத்தடுத்து நடக்கிற மரணங்களால உடைஞ்சு போன யாங் பாங்சு தான் அப்பாவை நினைச்சுக்கிட்டே அந்த மெயின் ஹால் கேட்ட திறக்கிறா. அந்த கேட்டு திறந்ததும் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க அவளோட அப்பாவை ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டிருக்காங்க. இத பார்த்ததும் அவளுக்கு உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுது. அவளோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் மனசுல வந்து போகுது. தாங்க முடியாத வலியில அவ ஆக்ரோஷமா கத்துறா. அவளோட கத்தல்ல சுத்தி இருக்கிற இடம் மொத்தமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவளை நோக்கி லிங்க் ஃபெங் அப்படிங்கிற ஒருத்த வரான். இங்க என்ன நடந்துச்சுன்னு அவ கேக்குறா. ஆனா அவன் எந்த பதிலும் சொல்லாம திடீர்னு தான் ஸ்வாட் எடுத்து அவளை அட்டாக் பண்றான். யாங் பாங்சு தான் கையால அதை தடுக்க பாக்குறா. ஆனா அந்த ஸ்வாட் அவ கைய கிழிச்சுக்கிட்டு அவ உடம்புக்குள்ளேயே பயங்கரமா இறங்கிடுது. வலியில துடிக்கிற அவ, ஏன் எல்லாரும் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த லிங்க் ஃபெங், நீ டிமானிக் ஆர்ட்ட கத்துக்கிட்ட, உன்னோட தப்புக்காக தான் உன் அப்பா தான் உயிரை கொடுக்க வேண்டியதா போச்சுன்னு பழியே தூக்கி அவ மேலேயே போடுறான். இத கேட்டதும் அவளுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. ஆக்ரோஷமா அவ மேல ஒரு பாம் அட்டாக் பண்றா. அந்த அடியில அவன் தூக்கி எறியப்பட்டு தூரமா போய் விடுறான். என் அப்பா எல்லாரையும் எவ்ளோ நம்பினாரு, ஆனா நீங்க எல்லாரும் துரோகம் பண்ணி அவரை கொன்னுட்டீங்களேன்னு கதறா. ஆனா அவன் திமிரா முட்டாள்தனமா பேசாதன்னு சொல்றான். அந்த நேரத்துல அங்க மத்த ஆளுங்களும் வந்து சேர்றாங்க. அப்போ அங்க கூட்டத்தோட வர்ற குவீன் ஃபீ, இன்னையிலேந்து நீ உன் அப்பாவையும் உன் சொந்த செக்ட் ஆட்களையும் கொன்ன ஒரு டீமனா தான் அறியப்படுவேன்னு அபாண்டமா பழி சுமத்துறா. அத கேட்ட யாங் பாங்சூக்கு கோவம் கொப்பளிக்குது. ஜேட் பேலஸ், மூன் பேலஸ், நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சபதம் எடுக்கிறா. உடனே ஒரு பவர்ஃபுல்லான ஐஸ் அட்டாக் பண்ணி அங்க ஒரு பெரிய ஐஸ் வால உருவாக்குறா. அந்த வில்லன் எல்டர் ஜிமா அவனோட வைன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த வால உடைக்கிறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு ஓடுற யாங் பாங்சுவ பின்னாடியே துரத்திட்டு வரான் அந்த லிங் ஃபெங். ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிறதால அவளால சரியா சண்டை போட முடியல. இத பயன்படுத்தி அவன் நிறைய ஸ்பியர்ஸ் வச்சு அவளை அட்டாக் பண்றான். அந்த ஆயுதங்கள் அவளோட கை கால்னு உடம்பு முழுக்க குத்தி கிழிக்குது. அடுத்த செகண்ட் அவ மின்னல் வேகத்துல வந்து அவ கழுத்தை பிடிச்சு தூக்கி வீசுறான். அங்கிருந்து தப்பிக்க அவகிட்ட கொஞ்சம் கூட பவர் இல்ல. அப்போ அங்க வர்ற குவீன் ஃபீ, எங்க தப்பிச்சு போக பாக்குறன்னு கிண்டல் பண்றா. வலியில துடிக்கிற யாங் பாங்சு தன் ஸ்வாட இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, நான் உசுரோட இல்லனா உங்க யாரையும் உசுரோட விடமாட்டேன்னு ஆக்ரோஷமா கத்துறா. அந்த நேரத்துல சாங் யூ அவங்க பிடிச்சு வச்சிருந்த மாப்பிள ஃபெங்சுவை இழுத்துட்டு வரான். உனக்கு மிச்சம் இருக்கிற ஒரே உறவு இவன்தான்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு கொடூரமான லைட்னிங் அட்டாக் பண்றான். யாங் பாங்சு கண்ல கோவும் தீயா எரியுது. அப்போ எல்டர் ஜிமா முன்னாடி வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கொடூரமான அட்டாக் பண்ண அவ வாயிலிருந்து ரத்தம் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு ஐஸ் அட்டாக் பண்ணி அந்த எல்டர் ஜிம்மாவோட கண்ணையே கொடூரமா குத்தி உடைக்கிறா. அப்படியே அவனை எட்டி உதைச்சு தூக்கி போடுறா. அடுத்த செகண்ட் ஒரு ஐஸ் செயின் மூலமா ஃபெங்சுவ தன் பக்கம் இழுத்து, நீ உடனே இங்கிருந்து தப்பிச்சு போன்னு சொல்றா. ஆனா குவீன் ஃபீ, உங்க ரெண்டு பேர்ல யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்றா. யாங் பாங்சு தனக்கு முன்னாடி ஒரு ஷீல்ட உருவாக்கி அந்த அட்டாக்க தடுக்கிறா. அவளுக்கு உயிர் போற அளவுக்கு வலிக்குது. இத வேடிக்கை பாக்குற எதிரிங்க எல்லார் முகத்திலையும் ஒரு கொடூரமான ஈவில் ஸ்மைல். அந்த இக்கட்டான நேரத்துல மாப்பிள ஃபெங்சு மெதுவா அவள
நோக்கி நடந்து வந்த அந்த ஃபெங்ஷு திடீர்னு ஒரு டீமன் மாறுறாரு. யானும் எதிர்பார்க்காத நேரத்துல யாங் பாங்சுவோட நெஞ்சில கை வச்சு அவளோட ஹார்ட்ட அப்படியே வெளியே எடுக்கறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவ துடிச்சுக்கிட்டு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வலிய பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்ட தன் கையாலேயே நசுக்கி டிஸ்ட்ராய் பண்றாரு. அவ உடம்புல இருந்து பிளட் பீறிட்டு வருது. நீ ஒரு தப்பான ஆள காதலிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே அவள அந்த பாதாளத்துல இருக்கிற லாவாக்குள்ள தள்ளி விடுறாரு. இத பார்த்த அந்த வில்லி குவீன் ஃபீயே மிரண்டு போறா. நீ எவ்ளோ பெரிய ஒரு ஷேம்லெஸ் ஆளு, அவ உன்னை அவ்ளோ உண்மையா காதலிச்சாலேன்னு கேக்குறா. அதுக்கு ஃபெங்ஷு ரொம்ப கூலா, பெரிய விஷயங்களை அடையணும்னா துரோகம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். அதோட அவ நிறுத்தல. கீழே விழுந்துட்டு இருக்கிற அவளோட உடம்பு மேல நிறைய அட்டாக்ஸ் பண்றான். கடைசியா அந்த பாறைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினோட உடம்பு அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போகுது. இத பார்த்த வில்லியே, அவ இதயத்தை எடுத்தது மட்டும் இல்லாம உடம்பையும் எலிச்சிட்டாயே, நீ ஒரு கொடூரமானவன்னு சொல்றா. யாங் பாங்சுவோட சோல் ஒரு மீட்டியோரைட் மாதிரி வானத்துல இருந்து விழுது. அப்போ அங்க ஒரு மிஸ்டீரியஸ் டிராகன் தோன்றுது. அது அவ கிட்ட வந்து, உன்னை நான் பல வருஷமா கவனிச்சிட்டு இருக்கேன். உன்னோட பழிவாங்கலுக்காக என்னோட 1000 வருஷ கல்டிவேஷனை உனக்கு தாரேன்னு சொல்லிட்டு அந்த முழு சக்தியையும் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த சக்தி உள்ள போன அடுத்த நிமிஷமே அந்த டிராகன் மறைஞ்சிடுது. அந்த சோல் தரையில வந்து மோதின வேகத்துல யாங் பாங்சுவோட உடம்பு அப்படியே ரீஜெனரேட் ஆகி புதுசா மாறுது. தான் எழுந்த தம்பி மற்றும் அப்பாவை நினைச்சுக்கிட்டு அவ எழுந்து வரா. உடம்பு முழுக்க காயங்களோட ஒரு மரத்தடியில அவ விழுந்து கிடக்கும்போது ஒரு மர்மமான குரல் கேக்குது. நீ இழந்தது எதுவுமே உன்னோடது கிடையாதுன்னு ஒருத்தன் முன்னாடி வரான். நீ என்கிட்ட ஒரு டீல் வச்சுக்கலான்னு அவன் கை நீட்டுறான். உன்னால என்ன காப்பாத்த முடியுமான்னு அவ கேட்க, உன்கிட்ட இப்போ ஹார்ட் கூட இல்லையே, ஆனா நான் உனக்கு ஒரு இதயம் கொடுப்பேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவன்னு கேக்குறான். யாங் பாங்சு தன் கைய நீட்டி, பதிலுக்கு என் லைஃபையே தரேன்னு ஒரு பெரிய முடிவை எடுக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.